வெள்ளத்துல அடிச்சுட்டு வெள்ளம் தான் இருக்க மாட்டேங்குது, தண்ணி பயங்கரமா ஆஃப் ரோடு தான். அப்படியே அந்த தாச்சை பிடிச்சிக்கோ. அப்படியே தாச்சப்புறா என்ன இந்த ஆட்டம் ஆடுது. என்னடா இது? என்ன அத்தின் பேர் நல்லா பிடிச்சிக்கோங்க. தூங்குங்க. ஆனதுக்கு போயிடுச்சானே எடுக்க முடியாதுடா. எறா 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 எடுத்து வெளில வச்சிட்டா. எல்லாம் எடுங்க, அப்புறம் நின்னுட்டா இருந்தா எப்படி? எடுங்க படிஸ். தூக்கி இடுப்புல வைடா சொல்ற. இடுப்புல வைடா. என்னப்பா போமா, என்ன இத்தனை அள்ளி என்ன தவுள்ல இப்ப ஸ்டார் ஆரம்பம். சரி போயிட்டு டக்குன்னு சாமி அழைச்சு கூப்பிட்டோங்க. பார்த்தீங்கன்னா இதான் நம்ம மக்கள். வீடியோ ஓடிட்டு இருக்கா? வீடியோ ஓடிட்டு இருக்குங்க. இப்போ நான் என்ன பேசணும்? எது வேணா பேசலாம், நம்ம பாடி பாய்ஸ் சேனல் தான். பார்த்தீங்கன்னா இவர் தான் சுரே. ரொம்ப நாள் அவர் வந்து வீடியோக்குள்ள காமிக்காம. ஆமாம், இன்னைக்கு தான் காமிக்கிறோம். அவரை ரொம்ப வருத்தப்படுறாரு. இதை எடுத்து இப்படி பண்ணணும். ஆமாம், ஸ்டைலாக இருப்பார். மேப்பில் வெயிட் ராப் சுரேந்தர். அவ்வளோதான். அங்கே இப்போ நம்மள்ட்ட என்னென்ன இருக்குன்னா, பீஃப் இருக்கு, சிக்கன் இருக்கு, ஃபிஷ் இருக்கு. எல்லாத்தையும் அலசலாம் வாங்க. வாங்க, எப்படி அலசல் மட்டும் இப்போ பார்க்குறீங்க. ம் போடுங்க, அப்படியே டேக் எடுங்க. தலைப்பாட்டு வெயிட் ஆகிட்டனா தான் ஒரு குளியில் போடுங்க பீஃபுக்கு. கறி அருமையா இருக்கு. யார் மாப்பிள்ள வாங்கினது? எல்லாம் நம்ம பாடி பாய்ஸ் தான் வாங்கினது. இல்லை, யாரு போய் வாங்கிட்டு வந்தது? வாங்கினது சுரேந்தர் என்ற சுரேந்தர். கறி பார்த்தீங்கன்னா நல்லா எலசா இருக்கு. இதெல்லாம் நல்லா பஞ்சு பஞ்சா இருக்கு. அலசிட்டு குக்கரில் ஒரு 10 விசில் விட்டிங்கன்னா பூ மாதிரி தெரிச்சிடலாம். நீங்களே பாருங்க, கறி எல்லாம் அருமையாக இருக்கு. வாங்க வாங்க வாங்க. மீன் எடுத்தாச்சு. மீன் வந்துச்சா? அங்கே பாருங்க, அருமையான மீன். சூப்பர் சூப்பர். நல்லா அப்போ தான் பிடிச்சி வருது. அப்படிங்களா? ஆமாம் ஆமாம். அங்கேருந்து வரப்பே கோடுலாம் போட்டு கோடு போட்டாச்சு, ரோடும் போட்டாச்சு. நீங்கள் மசாலா போட்டு தட்டுறது தான். பாடி எங்கே இருக்குன்னு தெரியல. பாடிட்டு சொல்லிட்டீங்களா? அருமையான மீன் மாப்பிள்ள பிடிச்சிட்டாப்ல. மீன் அருமையான மீன். அப்பெல்லாம் ரொம்ப நாள் ஆச்சு. ரொம்ப நாளுக்கு அப்புறம் பாடி வச்சு தான் போட போகிறோம். கறி எடுக்கிறோம், சமைக்கிறோம், சாப்பிட்றோம், அடி நொறுக்குறோம். ஆமாம். எப்படி உங்களை உடம்பு எவ்வளோ ஃபிட்டாக வச்சுருக்கீங்க? சாப்பிட்டு ஒரு தூக்கத்தை போட்டு நல்லா ஏஞ்சோம்னா அப்படி உடம்பு முறுக்கி பரவாயில்ல. இளந்தாரி போல தான் இப்படிதான் இருக்கணும். அப்படிதான் இருக்கணும். ஆமாம். மக்கள் ஒரு கருத்து சொன்னா என்ன சொல்லுவீங்க? இதுதான் கருத்து. இதுதான் கருத்து. நல்லா சாப்பிடுங்க, கேட்டுக்கங்க, தான் கருத்து. தூங்குங்க, நிம்மதியாக இருங்க. நிம்மதியாக இருக்கணும். ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அந்த மாதிரிலாம் ஒன்றுமே பண்ண முடியாது. அப்பப்போ வீக்கெண்டில் அந்த மாதிரி என்ஜாய் பண்ணால் தான் உடம்பெல்லாம் ஃபிட்டாக இருக்கும். சரிங்களா? சரிங்க, என்ஜாய் பண்ணுங்க. போடுங்க போடுங்க. மசாலா கலவை. என்ன என்ன எதுக்கு மசாலா? மீன் மசாலா. மீன் மசாலா. சூப்பர். இவர் யாரு? போதும்டா. இல்ல வேணாம்டா, போதும்டா. அவ்வளவுதானே முடிஞ்சுச்சு. இல்ல மீன் போடல, மீனை ஊற வச்சிருவோம் ஃபர்ஸ்ட். மொளா அப்படிலாம் கரெக்டாக தானே இருக்கும். மிளகாலாம் போடாம ஆமாடி. எப்போ முடியாதீங்க? அப்படியே எடுத்துருவாங்க. நீங்க இங்க உட்காந்துட்டு தான் பிணைவீங்களா? வெயில எடுத்துட்டு போயிட்டு பிணைஞ்சு அங்கே வச்சுக்கலாம். நல்லா தண்ணி மனசு முடிஞ்சா இல்லையா? ட்ரெயினி அப்ரண்டிஸா? கரிசுக்கு அப்ரண்டிஸ். இதுக்கு க்ளோஸ் பண்ணிருக்காரு முன்னாடி கிரவுண்டா? ஆமாம் ஆமாம், மண்ணடி கூடாது. அவ்வளோதான், இது ஒன்று தான்.
பத்த எப்படியா கடலை மூட்டு சிக்கன் பிலி பிரியாணி ரெடியாக போகுது. இது பீஃப் வறுவல் ரெடி ஆகிட்டு இருக்குது. இங்கிட்ட மாஸ்டர் ரெடி பண்ணிகிட்டு இருக்காரு. இது மோஸ்ட் வாண்டட் செஃப். சிக்கன் பிலி பிரியாணிக்கு பாத்திரத்தை வச்சுக்கலாம். மோஸ்ட் வாண்டட் செஃப் இது நம்ம செஃப்போட கட்டிங் மாஸ்டர். மோஸ்ட் வாண்டட் கட்டிங் மாஸ்டர். பார்த்தீங்கன்னா அடுப்பு வேற எரிய மாட்டேங்குது. இப்படி தள்ளிக்கிட்டே இருக்காரு. இப்போதான் கொஞ்சம் எரிஞ்சிக்கிட்டு இருக்குது. பார்த்துக்கலாம். செக்கில் கடைஞ்ச கடலெண்ணெய், வெண்மையான வெங்காயம், பொன்னிறமாக வறுவல். இன்னும் வரலையா? பேஸ்ட் ஈரமான இஞ்சின் போடு. ஈரமான இஞ்சி, மிரட்டலான மிளகாய் பொடி, என்ன அல்வாவா? ரெட் சில்லி அல்வா, பலகலமான கொத்தமல்லி, அடிபிடிக்குது. புத்துணர்ச்சியான புதினா, பளபளப்பான பச்சை மிளகாய், தகிட தக்காளி, பிலி சிக்கனு. படி பிலி சிக்கன் பிரியாணி படி. இது வெண்மையான வெங்காயம். எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் வச்சுரு. இதுக்கு சாப்பிட்றதுக்கு இதுக்கு மட்டும் தான் மீன் தான் போட்டுரு. கரெக்டு. கொஞ்சம் நேரம் இதாகும். இஞ்சி இனிப்பானு போட்டு எல்லாத்தையும் தகிட தக்காளி. சூப்பர் ப்ரோ. எல்லாம் போகுமா அப்ப? அம்மா காசு இல்லை காசு அப்பா போட்டு கொஞ்சம் வேணும். வேணுமா? வெங்காயம் வச்சிருக்கீங்க? பளபளப்பான பச்சை மிளகாய். நீங்க எதிர்பார்த்தீங்க இந்த தக்காளி தொக்கு ரெடி. இதுல சாப்பாடு போட்டு சாப்பிட வேண்டியதுதான். சொல்ல பிலி பீஃபே. பிலி பீஃபே. வாட்டர் பாட்டில் ஃபுல்லா கொட்டி விட்டுனேன். ஃபுல்லாவா? சொல்லுங்க, பேரை சொல்லுங்க. ஃபுல்லாவா? மட்டன் மசாலா, பிரியாணி மசாலா பொடி,
அருமையான அரிசி. சீரக சம்பா. நீங்க சொல்றதானே, நீங்க என்ன சொல்றீங்க தானே, அருமையான அரிசி. ஓகேன்ற மாதிரி தான் இருக்கு. ஃபுல்லாக வெந்தாதான் தெரியும். ஏண்டா சுரேந்திரா ஏற்கனவே காரம் ஜாஸ்தியா சாப்பிடுவா, உனக்கேவா? இதுக்குன்னா எடுத்துருவாங்க, இல்லைன்னா இருக்கிறது சாப்பிடுவான், அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. ஒன்றும் இல்லையா? இதுதான் எல்லாம் எடுத்து வந்தாங்க. ஐயோ, கொள்ளட தண்ணி குடிக்க மாட்டேங்குது. போதுமா, கம்மியா வைங்க. தண்ணி பெரிய மணமணக்க மீனேன்னு போட்டுருந்தேன். தம்பி தெரியும். ஃபயர் இஷ்யூலாம் வந்து என்ன மாஸ்டர் தட்டுறீங்களா? கரெக்டா இருக்கு. என்னடா டெத்துக்கு வந்தாப்புல இது இளவு விட்டு வந்தாப்புல. மேல அரிசி விட்டுதான் இருக்கும். மேல சொரண்டிங்கன்னா தெரியும் என்ன ஓகே தானே? இல்ல மேல மட்டும் சொர இந்த மேல இருக்க அரிசி மட்டும் மேல இருக்க ப்ரோ பாடி ப்ரோ கரெக்டா இருக்கு. கொஞ்சம் இதா இருக்கு. நான் எடுங்க கீழ இல்லங்க. பாப்பா எப்படி இன்னும் உடச்சுனானே அரிசி எடுங்க. அரிசி இருக்குங்க அது மேல. அந்த காரம் இது அத போட்டு அடிச்சோம்னா இதுதான் பாரு. இந்த கூட எடுத்து வந்துறலனா ஏன் கக்குது. இங்க எடுத்துறா மனோஜ், அப்படியே இலையா தான் இருக்கும். கறியே காணா. நம்ம கறி எத்தனை கிலோ தானே 1.5 கிலோ இதுல போட்டோம். எங்க ஒன்னையும் காணோம் மேடம். கறியே காணா. போட்டோமா? என்னடா இத்தனை பேர்ட்ட கறி காணோம்? சிக்கன் போடாம டஜன் நினைக்கிறேன். எம்டி இல்ல கறியே காணா. சுறாடுக்கா இல்ல உடுதானே போகுது குறா. நேரா வானா இருக்கு. எல்லாம் புடிச்சு ஏன்னா அங்க போய் வச்சிருக்கீங்க. இவ்வளவு தூரம் இதெல்லாம் முடிச்சிட்டீங்களா? பிலிபிலி சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நியூ இயர் செலிப்ரேஷன் அது. முத்துக்கு முத்தாங்க சின்னவனே வை. பீஸ் போடியா? பீஸ் போட்டிங்களா இல்லையா? எனக்கு தெரியும் திண்டா ஆகணும்னு நினைக்கிறேன். கட்டிட்டா ரேட்டுக்குள்ள ரைஸை போட்டுருமா? உப்பு இருக்கா இல்லையா? உப்பு இருக்கு. மெருகேத்துறாராம் பிரியாணியை. கல்யாண மீன் நம்ம சொல்லுங்க. வார்த்தை கல்யாணம் ஃப்ரெஷ்ஷாக பிடிச்ச மீன் சொல்லுங்களே. கல்லெண்ணெயில் பிடிச்சது. அதே எடுத்து போலையா? அப்பாளிக்கு வீடியோ எடுத்ததுக்கப்புறம் கரிகால சோளம் கட்டின கல்லெண்ணெயிலேருந்து பிடிச்சதுன்னு சொல்லுவாடி. இது என்ன பிலிபிலி பீஃபா? எங்கண்ணா ஐயா ஓரமா எங்கண்ணா? கேரளா வாடகை இல்லை. கேரளா கேட்டா வச்சுக்கோயா. ஓரமா ஐயா நல்ல சூப்பர் பாய். இங்கே வந்து வச்சிருந்தேன் பிலிபிலி பீஃப் வறுவல். மக்களே, இந்த வருஷம் 2025 நம்ம வீடியோவே போடலை. அதனால் வந்து இப்போ நியூ இயரில் இந்த வருஷத்தை 2024 ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். கண்டிப்பாக ரெகுலராக வீடியோ வரும். எங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வருஷம் ஃபுல்லாக சப்ஸ்கிரைபர் அதிகமாக எங்களுக்கு பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வருஷம் ஒரு 5000 சப்ஸ்கிரைபரை அச்சீவ் பண்ணணும். அதுக்கு நீங்கள் தான் ஃபுல் சப்போர்ட் பண்ணணும். அதை இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா பிலிபிலி சிக்கனு,
பிலிபிலி ஃபிஷ் ஃப்ரை, பிலிபிலி பிரியாணி, சிக்கன் பிரியாணி அது பண்ணியிருக்கிறோம். அதனால் ஃபுல் சப்போர்ட் பண்ணுங்கள். இனிமேல் ரெகுலராக வந்துட்டு உங்களுக்கு ஃபுல் இதுக்கு நாங்கள் வந்து என்ஜாய்மெண்ட் கொடுப்போம். நீங்கள் தான் அதுக்கு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். ஓகே, எல்லாருக்கும் ஒரு ஹாப்பி நியூ இயர் இந்த வருஷம். எல்லாரும் சொல்லுங்கள் எல்லா மக்களுக்கு.